ஆமென். கைகளை உயர்த்தி ஹalleluya. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 2 ராஜாக்கள் 3:17-18 வசனங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். அற்ப காரியம். எத்தனை பேர் நம்புறீங்க? எது எது எனக்கு அசாத்தியமாய் காணப்படுகிறதோ அது என் தேவனுடைய பார்வைக்கு சிம்பிள் மேட்டர், அற்ப காரியம். 1ஆம் தேதி முதல் ஒவ்வொரு வாரமும் கிருபையாய் இந்த வார்த்தையை நாம் கேட்டு வருகிறோம். கர்த்தர் நம்மோடு பேசி வருகிறார். போன வாரத்துக்கு முந்தின வாரம் நாம் கேட்ட செய்தியின் ஒரு தொடர்ச்சியை இந்த நாளிலே கேட்க போகிறோம். நாம் கேட்டோம், யோராமா இராதே. அப்போ யாரா இருக்கணும்? யோசபாத்தா இருக்கணும். வேதத்திலே தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையின் சரித்திரத்தை நமக்கு காண்பித்திருப்பது எதற்கு என்றால், அவர்கள் வாழ்க்கையில் வெளிப்பட்ட நன்மையை, நல்ல மாதிரியை நாம் பின்பற்றுவதற்காக. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 17வது வசனத்திலே சகோதரரே, பவுல் இப்படி சொல்லுகிறார். வாசிங்க. சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை அதாவது நாங்க டீச் பண்றோம்ல பைபிள், அப்படி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். நம்ம ஒரு ஆளை நம்முடைய ரோல் மாடலா செட் பண்ணும்போது அவங்க எந்த அளவுக்கு ஃபேமஸ், என்ன சாதிச்சிருக்கிறாங்க, இப்படி உலகத்தார் செட் பண்ணி இவரை மாதிரி நம்ம இந்த உயரத்தை அடையணும், இவரை மாதிரி இந்த புகழை அடையணும், இவரை மாதிரி இந்த ஸ்தானத்தை அடையணும், இவரை மாதிரி இந்த ஐஸ்வர்யத்தை அடையணும்னு உலகத்தார் செட் பண்ணுவாங்க. ஆனா நித்திய ஜீவனை சுதந்திரிக்க பிரயாணிக்கிறவர்கள் ஒருத்தங்களை ரோல் மாடலா ஃப்ரெண்ட்ல வைக்கும்போது அவங்க லைஃபை எதோடு பார்க்கணும் தெரியுமா? பைபிளோடு பார்க்கணும். பைபிளோடு பார்க்கணும். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி. நாங்க எப்படி ஃபாலோ பண்றோம் பாருங்க, நாங்க யாரை ரோல் மாடலா வச்சிருக்கிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சபைக்கு சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சில சொல்லுவாங்க, நாங்க உங்க பெரிய ஃபேன் அப்படிம்பாங்க. ஆமென். ஒரு பெரிய ஃபேன் இருந்தா நல்லா இருக்கும். எதை வச்சு சொல்றேன்? அது உங்க பாட்டை வச்சு. எதை வச்சு? அது உங்க பிரசங்கத்தை வச்சு. இந்த பாட்டை வச்சு பிரசங்கத்தை வச்செல்லாம் ஆளை செட் பண்ணக்கூடாது, லைஃபை வச்சு. அதனாலதான் பவுல் அந்த இடத்துல என்ன ஃபாலோ பண்ணுன்னு சொல்லாம என்னோட கூட நாங்க எப்படி ஃபாலோ பண்றோம் பாருங்க. ஆமென். பிரபலமானவர்கள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களும் அல்ல, பிரியமானவர்கள் எல்லாம் இன்னும் பிரபலமாகவும் இல்லை. வெளியே தெரிகிறது ஒரு எலியா, மறைந்திருக்கிறது 7000 எலியாக்கள். அவர்கள் பிரபலமாக செயல்படுகிறவர்கள் அல்ல, கர்த்தருக்கு பிரியமாக செயல்படுகிறவர். ஆமென். கர்த்தர் உயர்த்தும் போது உயர்த்துவார். உன் பெயரை பெருமைப்படுத்துவேன்னா பெருமைப்படுத்துவார். உன் தலை சத்துருக்களுக்கு மேல உயர்த்தப்படும். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஆனா ஒருத்தங்களுடைய ஆசீர்வாதத்தை, உயரத்தை வைத்து அல்ல நாம் நமக்கு முன்பதாக மாதிரிகளாய் செட் பண்ண வேண்டியது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோசபாத்துடைய வாழ்க்கை, யோசபாத்தில் வெளிப்பட்ட நற்காரியங்கள், அவனை வச்சுதான் இந்த வேர்டே வருது. ஒரு அடையாளத்தை சொல்லுகிறேன். இந்த எலிசா யோராமை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுவான் பாருங்க.
14வது வசனத்தை வாசிங்க. அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தேன். நான் மட்டும் யோசபாத்தை பார்க்கலன்னு வச்சுக்கோயேன், நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், நான் உன்னை கண்டுக்கவே மாட்டேன். அவ்வளவுதான். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனாலும் உனக்கு தண்ணீர் பள்ளத்தாக்கு நிரப்பும்படியாய் வரும். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரும் உங்க கையில ஒப்பு கொடுப்பார்ல சொன்னது யோராமே ஒன்ன வச்சில்ல, உன் பக்கத்துல ஒருத்தன் நிக்கிறானே யோசபாத்தை வச்சு. அப்போ நாம இந்த வார்த்தையை சுதந்திரிக்கணும்னா நாம யாரா இருக்கணும் தெரியுமா? யோசபாத்தா இருக்கணும். யார் இந்த யோசபாத்? யோசபாத் ஆசாவின் மகன். இந்த யோசபாத்தை குறித்து 1-2 காரியத்தை டச் பண்ணிட்டு செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன். நமக்கு நேரம் இல்லை. 2 நாளாகமம் 17:6 சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு மெயின் டாபிக் 2 ராஜாக்கள் 3 தான். அங்க வர்றதுக்கு முன்னாடி இங்க டீடைலா 1-2 காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த யோசபாத் யார் அப்படின்னா, கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அதன் அர்த்தம் என்ன? அவன் தேவனுக்கு அடுத்த காரியத்தை எதுவுமே கடமைக்காக செய்ய மாட்டான், வேற வழி இல்லாம செய்ய மாட்டான். ஜெபமா அவ்வளவு ஹாப்பி, பைபிள் ரீடிங்கா அவ்வளவு ஹாப்பி, அப்படிதான் இருக்கு. His heart took delight in the ways of the Lord. கர்த்தருடைய வழிகளில் அவனுடைய இருதயம் உற்சாகம் கொண்டது. பைபிள் படிக்கும் போது நீ இப்படி நட, சூப்பர், நான் எப்படிதான் நடப்பேன். பைபிள் படிக்கும் போது இதை விட்டுரு, விட்டுரு. ஹல்லேலூயா. எங்க யூடியூப்ல சமையல் குறிப்பை பார்த்து நம்பி என்னெல்லாம் விடுறீங்க, என்னெல்லாம் போடுறீங்க. நமக்கு தெரியும் அது வாயில வைக்க, ஆனாலும் அந்த குறிப்பை பார்த்து என்ன இன்ட்ரெஸ்ட், அப்படி பாம்பற மாதிரி. யோசபாத்துக்கு அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் பைபிள் படிக்கும் போது. இது நம்ம எடுத்ததும் நீ இதை விடு, எப்போ இதே தான் வந்துட்டே இருக்கு. இந்த தேவன் என்றைக்கும் உள்ள. அவனுடைய இருதயம் கர்த்தருடைய வழிகளில் உற்சாகம். அதனாலதாங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் மேடைகளை விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான். அது சிலதை விடுறது அவனுக்கு அவ்வளவு ஹாப்பி. கர்த்தருடைய வழிகளில் உற்சாகம் கொண்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். Thank you Holy Spirit. எத்தனை பேர் சந்தோஷமா சர்ச்சுக்கு வந்து? கை தூக்க வேண்டாம், சண்டே போய் சொல்லக்கூடாது. ஆமென். நாங்க 6 மணிக்கே வந்துட்டோம் தெரியுமா? ஏன் 6:30 வந்த சீட்டு கிடைக்காது. ஆமென். பழைய சர்ச்சில் 3 பாட்டு முடிஞ்சு வர்றவங்க எல்லாம் புது சர்ச்சில் முதல் பாட்டுக்கு முன்னாடி வருவதை கண்டு எழுப்புதல் வந்து விட்டதோ என்று நினைத்தேன். அதன் பிறகுதான் தெரிந்தது இதுவும் எழுப்புதல் தான். சீக்கிரம் எழுமணும்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரார். நீங்க ரொம்ப நல்லவங்க, என்ன சொன்னாலும் சிரிச்சுட்டே கேட்பீங்க. ஆமென். வெளியே ஏதோ ஆப்பு வச்சிடாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. ஆமே. வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு வரும்போது டேபிள்ல நைட்டு டின்னர் இருக்கும். அப்படி வந்து கை வைக்கும் போது ஒரு உற்சாகம் இருக்குல்ல. அதே போல தூங்க போறதுக்கு முன்னாடி பைபிள் எடுத்து கர்த்தருடைய வழிகளில் என் இருதயம் உற்சாகம் கொள்ளுதான் அவர் பார்க்கிறார். ஹாப்பியா. வனாந்திரத்திலிருந்து தாவீது சொல்லுகிறார், சுவையான உணவை உண்பது திருப்தி அடைகிறேன். வனாந்திரத்துல தாவீதுக்கு ஆண்டவர் மன்னா கொடுத்தாரா? கண்மலையிலிருந்து தண்ணீர் கொடுத்தாரா? ஒண்ணுமே கொடுக்கல. ஆனா கிடைச்சவனுக்கு திருப்தி இல்லை,
கிடைக்காதவனுக்கு திருப்தி. இதான் ரிலேஷன்ஷிப், இதான் ஃபெலோஷிப் வித் ஜீசஸ். இயேசுவோடு உறவில் இல்லாதவனுக்கு என்ன கிடைச்சாலும் திருப்தி இருக்காது. இயேசுவோடு உறவில் இருக்கிறவனுக்கு ஒன்றும் இல்லைனாலும் அவன் பாடுறதை கேட்டா அரண்மனையில் இருக்கிறவனுக்கு எரியுது. அவன் அரண்மனையிலிருந்து வனாந்திரத்துக்கு போறான், காட்டுக்கு தேடி போறான். ஹல்லேலூயா. எப்படியும் கொஞ்ச நாள் சவுல இருக்க போற, ஒழுங்கா அரண்மனையில் சேர்ல இருந்து. ஆனா உள்ள இருந்து திருப்தி தான் இருதயம். அதனாலதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, யோசபாத்துக்கு மேல எத்தனையோ தலைமுறைக்கு முன்னாடி உள்ளவன் யாரு? தாவீது. ஆனாலும் அந்த 3வது வசனத்துல கர்த்தர் யோசபாத்தோடே இருந்தார், தன் தகப்பனாகிய தாவீது. அடுத்த ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க, முன்னாட்களில் நடந்த 2 நாளாகமம் 17:3. வசனம் போடுறவங்க உறங்காமல் விழிப்புடன் போடவும், இங்கே இங்கே மாறி மாறி வரும். ஆமே. தன் தகப்பனாகிய ஆசாவின் அப்படிதானே சொல்லி இருக்கணும். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் மாடலா செட் பண்ற ஆளு எங்க அப்பாவா இருந்தாலும் தப்பு பண்ணுனா நான் செட் பண்ண மாட்டேன். இதுதான் கர்த்தருடைய வழிகளில் உற்சாகம் கொள்ளுகிறேன். அதுவும் தாவீது செஞ்ச எல்லாத்தையும் செய்யல, அப்படின்னா பால்கனிக்கு போக வேண்டி வரும். தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில். என்ன வேர்டுங்க! அப்ப ஒருத்தன் தன்னுடைய ரோல் மாடலை எப்படி செட் பண்றான் பாருங்க. தாவீதை எடுத்துக்கிட்டா தாவீது கிட்ட இருக்கிற பிளஸ் மட்டும் தான் நான் பார்க்கணும். இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா, அப்போ அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு 51வது சங்கீதம் பாடினா கர்த்தர் பாவத்தை மன்னிச்சிருவாரு. ஆமே. என்ன காலையிலிருந்து பாடிட்டு இருக்கிற 7 பாவம் பண்ணிருக்கிற 7 தடவை 51வது சங்கீதம். தாவீது முன்னாட்களில். ஆமே. நான் ரோல் மாடலா வச்சிருக்கிறது எங்க அப்பாவை 2 விஷயத்துக்கு. 1, எங்க அப்பாவை பார்த்து எது எது செய்யணும்னு எது எது செய்யக்கூடாதுன்னு நான் படிச்சிருக்கிறேன். இது இது அப்பா கிட்ட வந்துச்சு, இதை நான் செஞ்சிடக்கூடாது. ஆமே. இது 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 அப்பா செஞ்சது மாதிரி நான் செஞ்சிடக்கூடாது, இந்த காரியத்தை அப்பா செஞ்சது மாதிரி நான் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு நான் மனசுல வச்சிருக்கிறேன். இதுதான் குவாலிட்டி. இப்படிதான் இருக்கணும். பைபிள் கற்று தந்தது. இந்த யோசபாத் லைஃப்ல, யோதாம் லைஃப்ல ஒரு விஷயத்தை ஆழ் மனதில் எழுதிருங்க. இந்த பூரண சர்க்குணர் பரலோகத்தில் இருக்கிற பிதா மட்டும்தான். என்கிட்ட 1 hour தனியா உட்காந்து பேசினா என்னுடைய நெகட்டிவ் ஈஸியா என்னுடைய வீக்னஸ் ஈஸியா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆமென். தூரத்திலிருந்து பார்க்கும்போது வயல்லாம் கண்ணுக்கு ரொம்ப குளுமையா இருக்கும், பச்சை பச்சை பச்சைன்னு இருக்கும். ஆனா உள்ள இறங்கி பார்க்கும்போது தான் எங்கெல்லாம் களைகள் இருக்கு. தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது கர்த்தருடைய வழி. இப்படிப்பட்டவன் தான் யார் அப்படின்னா யோசபாத். இனி 2 ராஜாக்கள் 3வது அதிகாரத்துக்கு வாருங்கள். அங்க நடக்கிற சம்பவம் என்ன? இந்த யோசபாத் சாப்டருக்குள்ளேயே வந்திருக்க மாட்டார். அவர் பாட்டுக்கு சந்தோஷமா இருக்கிறார். ஏன்னா கர்த்தர் அவனுக்கு எப்படிப்பட்ட இளைப்பாறுதலை கொடுத்தார் தெரியுமா? ராஜ்யபாரம் எப்படி இருந்தது? அமெரிக்கையா இருந்தது. ஏன்னா அப்படிப்பட்டவன் ஆண்டவருடைய ஃபேவரட். ஆண்டவருடைய ஃபேவரட்டுக்கு ஆண்டவர் அந்த இளைப்பாறுதலை கொடுப்பார்.
இப்ப யோராமுக்கு மோவாபியரோடு பிரச்சனை. மோவாபின் ராஜா கலகம் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ யோராம் என்ன செய்யறான் அப்படின்னா, யார்கிட்ட வரான்னா யூதாவின் ராஜா கிட்ட வருகிறான். 7வது வசனத்தை வாசியுங்கள். மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான், மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறீரா என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டு அனுப்பினதற்கு அவன், நான் வருகிறேன், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். இந்த யோசபாத் போக வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு டைம் ரொம்ப ஸ்பீடா போகுது, அதனால நீங்க நல்ல கவனிங்க. யார் இந்த யோசபாத் தெரியுமா? சமாதானம் உள்ளவன். சமாதானம் உள்ளவன். ரெகோபெயாம் நாட்களிலேயே 10-2 பிரிஞ்சிட்டு, இஸ்ரவேலுக்கு ஆகாது, யூதாவுக்கு ஆகாது. ஆனா இந்த யோசபாத் வந்ததும் சகோதரர்கள் தானே என்ன இருந்தாலும். 1 ராஜாக்கள் 22:44 சொல்லப்பட்டிருக்கிறது, யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவோட சமாதானமா இருந்தானோ. ஏன்னா அவன் பைபிள் படிக்கிறான். பகைக்க கூடாது, வெறுக்க கூடாது, ஒரு செயலை வச்சு பேசாம இருக்க கூடாது. அவன் சமாதானமா இருந்தான். நல்ல கவனிங்க. இப்ப யோராமுக்கு ஒரு பிரச்சனை வந்ததும் யோசபாத் என்ன சொல்றான் தெரியுமா? நான் தான் நீ, நீ தான் நான் அப்படின்ட்டான். உயர்வுல சொல்லுவாங்க, ஆசீர்வாதத்துல சொல்லுவாங்க. வேதம் சொல்லுகிறது, இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். ஒரு சகோதரனுக்கு பிரச்சனை அப்படின்னா உதவுறதுக்கு தான் சகோதரன். கல்யாண வீட்டுல போட்டோ எடுக்கிறதுக்கு இல்ல. சகோதரன் எதுக்கு பிறந்திருக்கிறானா? இடுக்கணுக்கா? கர்த்தாவே சொல், உதவுறதுக்கு. அப்படி மாத்தி சொல்லி எஸ்கேப் ஆயிரலாம், விட மாட்டேன். ஹல்லேலூயா. நீங்க முதல் பாயிண்டே பிடிச்சு இழுக்கும் நினைக்கிறேன். நீங்க நல்ல கவனிங்க. இதே யோராம்கிட்ட ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்போ என்ன வேர்டு சொல்றாரு? நீதான் பானா. அதன் அர்த்தம் என்ன? உனக்கு என்ன பிரச்சனை? அது எனக்கு பிரச்சனைப்பா. சமாதானம் உள்ளவன். இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது யோசபாத் செய்யறது. இதுக்கு முன்னாடி ஆகாப் இருக்கும்போது சீரியரோட யுத்தம் வந்துச்சு. அப்பொழுது ஆகாப் யார்கிட்ட கேட்கிறானா? யோசபாத்தை கேட்கும்போது 1 ராஜாக்கள் 22:4 வாசிக்க வேண்டாம், இதே வார்த்தையை யோசபாத் ஆகாப்ட்ட சொல்லுவான். நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள். சேம் வேர்ட். அப்படி சொல்லி போனதுனால யோசபாத்துக்கு என்ன வந்துச்சு தெரியுமா? பட்டயம் கழுத்து வர வந்துச்சு. ஒரு விசை சகோதரனுக்கு உதவுனதுனால ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அதுல இருந்து உயிர் தப்பி வெளியே வந்துட்டான். வெளியே வந்து இப்பொழுது யோராம் வருகிறான். நாமளா இருந்தா என்ன ஞாபகத்துக்கு வரும் தெரியுமா? அந்த கத்தி வந்ததுதான் ஞாபகத்துக்கு வரும். கரெக்டா இல்லையா? நாமளா இருந்தா நமக்கு நியாயம் இருக்கு. நானும் ஹெல்ப் பண்ணலான்னு தான் நினைச்சேன். ஆனா அன்னைக்கு நடந்ததை பார்த்தா நான் ஹெல்ப் பண்ண என்ன வேணாலும். ஆமென். நான் தான் நீர், இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். அந்த இடத்துல அன்னைக்கு நடந்ததை அவன் நினைக்கல. இன்னைக்கு சகோதரனுக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்ன, இன்னைக்கு அவன் சந்திக்கிற பிரச்சனை என்ன, அது மட்டும்தான் யோசபாத் நினைக்கிறான். இந்த இடத்துல நான் அவனுக்கு கை கொடுக்கலனா, இந்த இடத்துல அவன் துடிச்சிட்டு இருப்பானா, நான் அமெரிக்கையாய் சுகமா இருப்பேனா? நோ. ஒரு தேவ பிள்ளைக்கு அழகு இது அல்ல. உதவுறதுக்கு தான் சகோதரன். உடனே நம்ம சொல்லுவோம், எனக்கு யாருமே உதவல. நாம யாருக்கு உதவுறோம்? எனக்கு எத்தனை பேர் உதவுவாங்கன்னு நான் பார்க்க வேண்டியது. நான் எந்த மட்டுமே என் சகோதரனுக்கு உதவியா இருக்கிறேன்.
யோசபாத்தை மட்டும் அங்க எலிசா பார்க்கலன்னா இந்த வார்த்தையை நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம். யோசபாத்தை பார்த்ததும் வாக்குத்தத்தம் வருதுன்னா யோசபாத்தை அல்ல, யோசபாத்திலே வெளிப்பட்ட சகோதர சிநேகத்தை எலிசா பார்த்து சொல்லுகிறான். இவனை மட்டும் பார்க்கலன்னா நான் அவனை கண்டுக்கவே மாட்டேங்கிறான். அன்னைக்கு பிரச்சனை, திருப்பியும் நான் கை கொடுத்தா எனக்கு பிரச்சனை ஆயிரும் சொல்லி கை கொடுக்காம சகோதரனை அம்போ என்று விடுகிற என கேட்கிற சமீபத்திலும் தூரத்திலிருந்து கேட்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், என் காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு போகணும்னா கர்த்தர் விரும்புகிற அந்த சகோதர சிநேகம் என்னில் வெளிப்பட வேண்டும். எபிரேயர் 13:1 சொல்லப்பட்டிருக்கிறது, சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது. இது தொடரணும், இது எங்கேயுமே பிரேக் ஆயிடக்கூடாதுன்னு அர்த்தம். எங்கேயும் பிரேக் ஆயிடக்கூடாது சொல்லிட்டு 3வது வசனத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். இந்த வார்த்தையை எல்லாரும் கவனிங்க. கட்டப்பட்டிருக்கிறவர்களோடு நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிட்டு அடுத்து சரியான ஒரு வார்னிங் இருக்கு பாருங்க. நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று உனக்கும் சரீரம் இருக்கு என்பதை அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை, கஷ்டப்படுகிறவனை நினைத்துக்கொள். இதுக்கு வியாக்கியானம் தேவையில்லை நினைக்கிறேன், கொடுத்தா கொஞ்சம் வலிக்கும். அதனாலதான் ஒருத்தன் கஷ்டப்படும் போது அவங்களை எப்படி நினைக்கணும் தெரியுமா? இவங்க ஏன் கஷ்டப்படுறாங்கன்னு இல்லை, நானும் கட்டப்பட்டவர்களோட நீங்களும் கட்டப்பட்ட, அவங்களுக்கு கை வலிக்கும் போது அந்த வலி எப்படி இருக்கும் அப்படி நினைக்கணுமா? ஒருத்தங்களை தலைவலிக்கும் போது உனக்கும் தலைவலி வந்தா எப்படி இருக்கும் அப்படி அவங்களை நினை. இல்ல இவங்க இப்படி பண்ணாங்க அதனாலதான் தலைவலி, இவங்க அப்படி பண்ணாங்க அதனாலதான் சொல்லிட்டு இருந்தேன்னா, உனக்கும் சரீரம் இருக்கு, உனக்கும் தலை இருக்கு, உனக்கும் நெஞ்சு இருக்கு. இன்னைக்கு ஈஸியா இப்படி கை காட்டுறோம்ல நம்மளை நியாயப்படுத்த. எல்லாம் கை காட்டிட்டு, ஆண்டவரே இது உம்முடைய பார்வைக்கு அற்ப காரியம் அவர் சொல்றார், அப்பாலே போம்பார். ஆமே, உன் சகோதரன் கட்டப்பட்டு துடிச்சிட்டு இருக்கிறான், அவனுக்கு கை கொடுக்க உன்னால முடியல, அது கை கொடுத்தா எனக்கு பிரச்சனை ஆயிரும். இந்த யோசபாத்துக்கு முதல்ல கை கொடுத்ததுனால பட்டயம் வந்துச்சு, 2வது கை கொடுத்ததுனால பஞ்சம் வந்துச்சு. ஆனா அதை அவன் பெருசா பார்க்கல. என் சகோதரனுக்கு நான் 5 பாயிண்ட் இருக்கு. முதல் பாயிண்டே நீங்க படுத்துட்டீங்கன்னா, ஆமே, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை திருப்பியும் அந்த வேர்டை நான் ரிமைண்ட் பண்றேன். எலிசா வந்ததும் வார்த்தையை கொடுக்கல, யோசபாத்தை பார்த்து வார்த்தையை கொடுக்கிறான். இங்க இருக்கிற யோசபாத்துகளுக்கு தான் வார்த்தை. யோசபாத்துகளுக்கு தான் வார்த்தை. Thank you Holy Spirit. 1 பேதுரு 1:22 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்கள் ஆகும்படி. இந்த வேர்ட் பை வேர்டா கவனிங்க, நான் அதனால வாசிக்கிறேன். எப்படிப்பட்ட சகோதர சிநேகம் இருக்கணுமா? மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்கள் ஆகும்படி ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய்
அன்பு கூறுங்கள். இந்த வசனத்தை ஒரே லைன்ல உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். மாயமற்ற சகோதர சிநேகம் வெளிப்பட ஆத்துமா சுத்தமா இருக்கணும். ஆத்துமா சுத்தமா இருக்க இந்த வசனத்தை ஆவியினாலே கீழ்ப்படியணுமா? புரியணும்னா, நான் பைபிள் படிக்கும் போது எனக்கு ஒண்ணு தோணுது தெரியுமா? அந்த 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 எண்ணத்தை அடிக்கணும். அவர் ஒண்ணு சொல்லுவாரு தெரியுமா? அதுக்கு நான் உபயோக பண்ணணும். இன்னும் புரியும்படி சொல்லணும்னா, ஆவியினாலே கீழ்ப்படியது என்னன்னா, பேதுருக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் காட்டுறார். ஒரு துப்பட்டி போல ஒண்ணு இறங்குது, அதுல அநேக மிருகங்கள் இருக்குது. அப்ப இவனுடைய மாம்சம் சொல்லுது, அதை புசிக்காத, அதை புசிக்காத, அது வேண்டாம், அது வேண்டாம். ஆவியானவர் சொல்றாரு, அதை புசி. நானும் பைபிள் படிக்கும் போது எனக்கு நிறைய எண்ணங்கள் வரும். நான் அதை வச்சு செய்யணுமா செய்ய வேண்டாமா என்று தீர்மானிச்சா என் ஆத்மா சுத்தமா இருக்காது. எத்தனை தடவை பைபிள் படிச்சாலும் நம்ம சகோதரனை நேசிக்க முடியாததுக்கு ரீசன் என்ன தெரியுமா? நம்ம ஆவியினாலே கீழ்ப்படியல. பவுல் சொல்லுகிறார், எனக்கு அவர் தம்மை வெளிப்படுத்த சித்தமா இருந்த போது. கலாத்தியர் 1வது அதிகாரம் 16வது வசனத்திலே பவுல் இப்படி சொல்லுகிறார், தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல். அப்படி யோசனை பண்ணியிருந்தா பவுல் எங்க போயிருப்பார் தெரியுமா? ஆலோசனை சங்கத்துக்கு போயிருப்பார். அங்கதான் மாம்சம் ரத்தம் இருக்குது, உறவுகள் எல்லாம் இருக்கு, சொந்தங்கள் எல்லாம் இருக்கிறாங்க. என்ன பவுலே என்னாச்சு? இப்படி தமஸ்குக்கு போற வழியில இப்படி என்ன சந்தித்து பேசுறாரு. ஆமா, அதுக்கு நான் என்ன செய்ய? மாம்சத்தோட ரத்தத்தோட யோசனை பண்ணியிருந்தா இயேசு உயிர் தெழுந்தாருன்னு தெரிந்துமே அவர்கள் சீஷர்கள் தூக்கிட்டு போனாங்கன்னு சொன்ன டீமாக்கு உள்ள இருக்கு. பாரம்பரியத்தை விடாத டீம். மாம்சத்தோட ரத்தத்தோட யோசனை பண்ணி என்ன சொல்லிருப்பாங்க? பவுலே, இப்போ ஒரு ஆவி இறங்கி இருக்கு, இப்படி நிறைய பேர இப்படிதான் நீ விடக்கூடாது. நமக்கு தலைவர் யார்தான்? மோசேதான், விட்டுறக்கூடாது. அப்படி மட்டும் பவுல் நினைச்சிருப்பாருன்னா அவன் கண்ட தரிசனம் அவன் எல்லாமே உடனே மாம்சத்தோட இதான். மாம்சம் நிறைய சொல்லும், இது வேண்டாம், அது வேண்டாம். நம்ம அதை ஆவியானவரை விட நம்ம மாம்ச சத்தத்துக்கு தான் ரொம்ப இடம் கொடுக்கிறோம். அதனால பைபிள் யாவரோடும் சமாதானம். எப்படிங்க இருக்கும்? நான் காலையில கிளம்பி உட்கார்ந்து இருக்கும் போது ஆண்டவர் சொல்ல, எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு. யோசபாத்தை பார்க்கறதுனால உன்னை பார்க்கிறேன். யோசபாத்து மட்டும் இல்லைன்னா யோராமே தண்ணி இல்லாம இல்ல, நானே அடிச்சு கொண்டு. அப்படிதான் எலியா அவ்வளவு கோபத்தில் இருக்கிறார். யோராம பார்த்தா ஏங்க கண்ணை மூடி துறக்கிறதுக்குள்ள போயிருவோங்க. ஆமென். இந்த வருஷம் நம்ம சர்ச்சில் 8 பேர் இறந்திருக்கிறாங்க. அவங்க முந்திட்டாங்கல்ல, வரிசை தானே. நமக்கு ஒரு டைம் வரும்போது போக தானே போறோம். நான் பகையை சுமந்துட்டு அங்க போகும்போது அங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பார்க்கவே மாட்டேன். வாசல்ல தூதன் நிக்கிறான்னு வைங்களேன், யார் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் வந்திருக்கிறேன்னு சொல்லுங்க. உள்ள இருந்தா யார்? அவனா? ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அவனை பார்க்க பிடிக்காம நான் இங்க வந்திருந்தா இங்க வர வந்துட்டானா. இப்படி எல்லாம் சொன்னார்னா இதெல்லாம் கேட்கறதுக்கு கொஞ்சம் விளையாட்டு போல இருக்கும். இதுதான் ரியாலிட்டி. நான் இவனுக்கு உதவுனா எனக்கு பிரச்சனைன்னு சொல்லி எத்தனை பேருக்கு உதவாம கையெடுத்துட்டோம். கையெடுத்துட்டு இங்க கையை விரிச்சா ஆண்டவர் பாப்பார் நினைக்கிறீங்களா? ஒப்புரவாகுங்க. நீங்க என்னை வீட்டில் போயிருந்து யோசிங்க, யார்கிட்டையாவது எனக்கு பகை கசப்பு இருக்கா? நீங்க அவங்கள்ட்ட 24 மணிக்கூர் உட்கார்ந்து இருந்து பேசுங்கன்னு சொல்லல. அப்படி பேசுறீங்கன்னு நீங்க அவங்களுக்கு செய்யற பெரிய துரோகம். ஆனா சமாதானம் ஆயிட்டு வந்துருங்க, சமாதானம் ஆயிட்டு வந்துருங்க. ஆமென். ஏங்க வர வேண்டிய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறீங்க?
உங்க பிள்ளைகளை பாருங்க, எவ்வளவு அனுபவிக்க வேண்டியவங்க தெரியுமா? உங்க பகையினால, உங்க மாம்ச வைராக்கியத்தினால உங்க கையில கொடுக்கப்பட்ட சுதந்திரங்கள் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றாங்க தெரியுமா? எவ்வளவு சஃபர் ஆறாங்க தெரியுமா? நம்ம அதை சரி செய்யாம வந்துட்டு ஆண்டவரை இறங்கணும், ஆண்டவர் நான் பார்க்கவே மாட்டேன் போ அப்படின்ட்டார். தாவீது தன் நண்பர்களுக்காக ஒரு குறிப்பிட்ட கூட்டத்திற்காக ஜெபம் பண்றாரு. கூப்பிடும் போதே பதில் கிடைக்கிற தாவீதுக்கு இப்போ ஜெபமே திரும்ப வருதான். என் விண்ணப்பம் என் மடியில் திரும்ப வந்துச்சு. ஆண்டவர் சொன்ன இதெல்லாம் கேட்கவே மாட்டேன். எரேமியாட்ட சொல்றார், இந்த ஜனத்துக்காக நீ விண்ணப்பம் பண்ணாங்க, நான் கேட்க மாட்டேன்டார். இவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணாங்க, கேட்க மாட்டேன்டார். என் இருதயத்தை பார்க்கிறார். நான் காயப்படலாம், நான் காயப்படுத்தக்கூடாது. நான் தள்ளப்படலாம், நான் தள்ளக்கூடாது. நான் ஒதுக்கப்படலாம், நான் ஒதுக்கக்கூடாது. என் சகோதரனால் நான் கஷ்டப்படலாம், என்னால என் சகோதரன் கஷ்டப்படக்கூடாது. நீர்தான் நான் எப்ப சொல்ற தெரியுமா? திராட்சரசம் குடித்து கழிக்கும் போதல்ல, கத்தி முனையில. ஏன்? யோசபாத் இருதயம் கர்த்தருடைய வழிகளில் உற்சாகம் கொண்டது. யோசபாத்தே மறந்துட்டீங்களா? அன்னைக்கு இப்படி இவங்க அப்பாக்கு நீங்க ஹெல்ப் பண்ண போய் யோசபாத் கொஞ்சம் அந்த இடத்துல இயேசுவை நினைச்சு பாருங்க. எனக்கு உதவியா கை கொடுக்க வந்ததுனால தானே இந்த கையில் ஆணியை போட்டு அடிச்சாங்க. அவர் மட்டும் கொஞ்சம் கை நீட்ட, இவனுக்கு வேற எதுக்காக அவரை அடிச்சாங்க சிலுவையில்? அவரை முதல்ல பகைக்க ரீசன் என்ன தெரியுமாங்க? யூதர் அல்லாத சாரிபாத் விதவை, சீரிய படைத்தளபதி நாகமான், இவங்களை சாப்டருக்குள்ள கொண்டு வரார். இவ்வளவு இஸ்ரவேல்ல இத்தனை குஷ்டரோகிகள் இருந்தோம், அவனுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். யூதருக்கு தங்கள் தெய்வத்தை தங்கள் எல்லைக்குள்ளே நிறுத்த பார்த்தாங்க. எங்களுக்கு மட்டும்தான் தெய்வம். இயேசு அந்த பவுண்டரியை பிரேக் பண்றார். பிரேக் பண்ணி என்ன உள்ள கொண்டு வர்றதுக்கு. இதற்காக அதுவரை அவரை குறித்து சாட்சி கொடுத்தவங்க இப்பொழுது அவரை மலையில உச்சியில கொண்டு போய் அவரை தள்ளிவிட பார்த்தாங்க. ஆமே. இந்த தொழுவத்தில் அல்லாத வேற என்னை நம்ம பாடினோமே, என்னை நினைத்தார் தம்மை மறந்தார் இரத்தமும் சிந்தினார். என்னை நினைத்தார் தம்மை மறந்தார் இரத்தமும் சிந்தினார். ஹல்லேலூயா. சகோதர ஸ்நேகம். அவங்க இப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி பண்ணாங்க. இந்த யோராம் இவனெல்லாம் பாருங்க, ஆகாவலம் பாருங்க, பிரச்சனை வந்தா மட்டும்தான் போவாங்க. அதெல்லாம் தெரியும், பிரச்சனை வந்தாதான் வருவாங்க. இவனுக்கு ஹெல்ப் பண்ண நமக்கும் பிரச்சனை. ஆனா இந்த யோசபாத் அதெல்லாம், ஏன்னா அவனுடைய இருதயம் கர்த்தருடைய வழிகளில் உற்சாகம் கொண்டது. ஹல்லேலூயா. யோசபாத் மொத்தத்தில் ஃபியூச்சர் பிரச்சனையை நினைக்கல, கரண்ட்ல அவனோடு இருக்கிற பிரச்சனத்தை நினைக்கிறான். நான் அந்த பிரச்சனை வந்துருன்னு சொல்லி என் சகோதரன் கஷ்டப்படும் போது நான் கை கொடுக்காம இந்த பிரச்சனத்தை நான் இழந்துட்டேன்னா, என் வாழ்க்கையில பிரச்சனை என்ன தெரியுமாங்க? பிரச்சனை இல்லாததுதான். ஆமே. இரண்டாவது, பதறாமல் செயல்பட்டான். யோராம் ஐயோ என்று சொல்லும் போது அந்த இடத்துல யோசபாத் கொஞ்சமும் பதறவில்லை. யோசபாத் யோராமின் பிரச்சனையை தன் பிரச்சனையாய் பார்த்தான். இந்த இடத்துல நாமா இருந்திருந்தா, எதுக்கு உங்களை போட்டு கஷ்டப்படுத்தணும்? இந்த இடத்துல நானா இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பேன் தெரியுமா? நான் ஒழுங்கா வீட்டில் இருந்திருப்பேன். உனக்கும் மோவாபுக்கு தான் பிரச்சனை, இப்போ உன் கூட உனக்கும் தண்ணி இல்லை எனக்கும் இல்லை. பாரு, உன் கூட நான் பேசினதுனால அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு ஒன்னையும் கூப்பிடல,
நிறைய பேருக்கு கார்டு கொடுக்காதது என்ன தெரியுமா? அவங்களுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது, அவங்களுக்கும் இன்னொரு ஆளுக்கும். என்ன சிஸ்டர் இப்ப நீங்க வர வர என் கூட பேச மாட்டேங்கிறீங்க? அதுல ஒண்ணு இல்ல, மனசு சொல்லும் நீ என் கூடயும் பேசுற அவ கூடயும் பேசுற இல்ல, இனி நான் உனக்கு போன் பண்ணா தானே. பாரு, இந்த இடத்துல பிளேம் பண்ணானா ஒருத்தன் பதற ஆரம்பிச்சுட்டான்னு வைங்களேன், குற்றப்படுத்த ஆரம்பிப்பான். ஆதாம் பதறுகிறான், ஏவாளை குற்றப்படுத்துகிறான். முந்தின அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறான்? இவள் என் எலும்பும் என் மாம்சம், நான் தான் நீதான் நான். இப்படி சொன்னவன் இப்ப பதறி எனக்கு ஒண்ணு பார்த்து கட்டி வச்சுங்களே ஆண்டவரே. ஆமென். முந்தின அதிகாரத்தில் என்ன சொல்றான்? ஆண்டவரே 2:23 ஆதியாகமம், இவளின் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாயிருக்கிறாள். அதன் அர்த்தம் உனக்கு வலிச்சா எனக்கு கண்ணீர் வரும். என்னெல்லாம் டயலாக் சொல்லுவாங்க. ஆனா சாப்பிடுறது மட்டும் தனித்தனி வயிறு. நீ சாப்பிட்டா எனக்கு வயிறு நிறைய. இந்த டயலாக் இதுவரை யாருமே சொல்லல. என் எலும்பில் எலும்பும் எல்லாம் சொல்லிட்டு 3:12 சொல்றான், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த. பார்த்து என்ன நிறைய பார்க்க விட்டீங்க, கடைசியில் நீங்க பார்த்ததை என் தலையில. அப்படிதானே? ஆதாமுக்கு ஏற்ற துணை உண்டாக்குவோன்னு சொல்லிட்டு கர்த்தர் செய்தது என்ன தெரியுமா? மிருகங்களை எல்லாம் வரவழைத்தார். நாம பார்க்கிறது ஃபுல்லா அப்படிதான். நீங்க பைபிள் படிங்க, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லிட்டு அவனை வச்சுட்டு மிருகத்தை எல்லாம் வரவழைக்கிறார். வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர், கண்ணே இது, மானை பார்த்து மானே, ஒவ்வொன்னா சொல்லி அனுப்பிட்டு பரவாயில்ல நிறைய காட்டி தந்துட்டார் சொன்ன. இப்ப தூங்க விடுறாரு. தூங்க விட்டுட்டு அவர் ஒன்ன கொண்டு வந்து நிறுத்துறார். ஆண்டவர் அப்ப நாம் பார்த்தது சரி, இவளின் எலும்பில் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ பழம் சாப்பிட்டு எல்லாம் இழந்து பதற ஆரம்பிக்கிறான். ஆண்டவர் வர சத்தம் கேக்குது, ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? ஆமே. இப்படிதான் ஒரு சாட்டர்டே வர்ஷிப் முடிச்சுட்டு சென்னையிலேருந்து ஒரு தம்பி எனக்கு ஃபோன் பண்ணான். அப்போ லைவ் கிடையாது. அண்ணே இன்னைக்கு என்ன செர்மன்னே அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், நீ எங்கே இருக்கிறாய்? அண்ணே நான் சென்னையில் இருக்கிறேன். இன்னைக்கு என்ன செர்மன்னே அப்படின்னு கேட்டான். அதே போலதான் இப்போ சிலர் திடீர்னு எழும்பி நான் இங்கே தானே இருக்கிறேன். ஏன்னா சிலர் தலை எப்படி பார்த்தேன், எனக்கு உடனே அந்த தம்பியை தான் ஞாபகம் வந்துச்சு. எங்க இருக்குன்னா நீங்க என் கூட இருக்கும்படிக்கு நீங்க ஒண்ணு. ஏன் பதறவன் குற்றப்படுத்துறான்? நம்முடைய வாழ்க்கையில பதட்டம் வரும்போதுதான் அது நீதான் காரணம். உண்மையிலே இங்க யோராம் தான் காரணம். ஆனா யோசபாத் குற்றப்படுத்தவில்லை. அந்த இடத்துல குற்றப்படுத்தல, நிதானமா செயல்படுறான். என் கூட இருக்கிறவங்க பதறலாம், நாம் பதறக்கூடாது. நானும் பதறினால் மறுகரை காண முடியாது. 275 பேர் பதறினாங்க, பவுல் எழும்பி நிற்கிறான். 600 பேர் பதறினாங்க, தாவீது எழும்பி நிற்கலாம். உங்க கூட இருக்கிற உங்க மனைவி பதறலாம், பிள்ளைங்க பதறலாம், உங்க புருஷன் பதறலாம், பிள்ளைங்க பதறலாம். கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ ஜனமே, நீ பதறாதே. நீயும் பதறிட்டேனா வெயிட் பண்ணு, வார்த்தையை கேளுங்க. வெயிட் பண்ணி என்ன வார்த்தை எங்க இருக்கு? 600 பேர் நீங்க இந்த தாவீது கூட இந்த 600 பேரை பாருங்க. ஒரு புறம் கோபமா இருந்தாலும் இன்னொரு புறம் பாவமா இருக்கும். ஏதாவது தாவீது பிரச்சனை இல்லைன்னா தாவீதை பார்த்து நீர் தான் தலைவன். பிரச்சனை வந்தா எல்லாத்துக்கும் காரணம் நீதான். தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்துறான். ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் திடப்பட்டதான் இந்த 600 பேருக்கு.
இந்த பார்வை நமக்கு இருக்கும். நம்மளை என்னதான் காயப்படுத்தினாலும், நம்ம கூட இருக்கிறவங்க குற்றப்படுத்தினாலும், நம்ம மனசுல என்ன இருக்கும் தெரியுமா? நம்ம நல்லா இருந்தா தானே இவங்க நல்லா இருப்பாங்க. ஆமென். தாவீது ஆண்டவர் சமூகத்தில் போய் நான் போலாமா, நான் அதை பிடித்துக் கொள்வானான்னு சொல்றார். ஏற்கனவே எல்லார் கையில என்ன இருக்கு? கல் இருக்கு. ஆண்டவர் சொன்ன நீ இப்போ அதை பிடித்துக் கொள்வான்னு சொன்னா தாவீது வெளியே வரார். வெளியே வந்துட்டு நான் யுத்தத்துக்கு போறேன், எல்லாம் ரெடியாகி வந்து நிக்கிறாங்க. ஆமென். வீட்டில் 5:45 வரை அடி நடக்கும். 6 மணிக்கு ரெடியாகி சர்ச்சுக்கு வந்து நம்ம கூட்டிட்டு வந்து வேற வழி இல்லை. 5:45 வரை கையில கல்லு, 6 மணிக்கு பல்லு ரெடி காட்டிட்டு வந்துட்டு இல்ல கல்யாண வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவ்வளோ அடி நடக்கும். ஆனா போட்டோல பாருங்க, வேற வழி 600 பேரை கூட்டிட்டு யுத்தத்துக்கு எல்லாம் ரெடியா வந்து நிக்கிறான். தாவீது பார்த்திருப்பான், ஏய் கொஞ்சம் முன்னாடி என்னடா சொன்னேன். அவ்வளவுத்துக்கு காரணம் பலவீனம்னு நினைச்சு விட்டுருங்க. பலவீனத்தில் பேசிட்டான். நம்ம என்னெல்லாம் பேசுறோம், ஆண்டவர் அதெல்லாம் நினைக்காம, ஹல்லேலூயா, நம்ம என்னெல்லாம் ஆண்டவர் ஃபுல் கம்ப்ளைண்ட் ஆண்டவர் மேல செய்யறது அவ்வளோ செஞ்சுட்டு, ஆண்டவர் எனக்கு இப்படி செய்தது என்ன? நகோமி சொல்லுவாங்கல்ல, சர்வ வல்லவர் எனக்கு கசப்ப. நாம இருந்த கையில கம்பு எடுத்துட்டு இங்க வா என்கிட்ட கட்டுட்டா போன மோவாபுக்கு பஞ்சொன்னதும் ஓடிட்டு இப்ப வந்துட்டு யாரு கசப்ப கொடுத்தாங்களா? சர்வ வல்லவர் இல்ல. பலவீனத்துல பேசுறது, வலியில பேசுறது, இங்க வலியில பேசுறது. மோசே சொல்ற உங்களுக்கு கண்ணில் எனக்கு கிருபை கிடைச்சதுன்னு என்னை எடுத்துருங்கன்ட்டான். வலியில பேசுறான். எலியா சொல்ற போத ஆண்டவரே நான் நல்லவனே கிடையாதுப்பா, என்ன எடுத்துருங்க. அப்படி சொன்னாலாவது எடுத்துருவாருன்னு வழியில இந்த யோராம கம்ப்ளைண்ட் பண்ணாம அவன் பதறாம செயல்படுறான். பதறாதே திகையாதே வேண்டிடு விசுவாசம், பதறாதே திகையாதே கொண்டாடு தேவன். பதறாதே பதறாதே. பதறனா எப்படி இருக்கும் தெரியுமா? இப்போ ஒரு சவுண்டு கேட்டுல அப்படி இருக்கும். பதறாம வாஸ்தா கரெக்டா கேட்கும். ஆமே. பிரச்சனை வரும்போது பதறக்கூடாது. வாழ்க்கையில் இப்படி நெருக்கம் வரும், போராட்டம் வரும், உடனே யோராமே உங்க அப்பாவுக்கும் உங்க அப்பாவாலையும் எனக்கு பிரச்சனை சொல்லி இருக்கணுமா இல்லையா? உங்க அப்பாவாலையும் பிரச்சனை, உன்னாலையும் பிரச்சனை, உன் குடும்பமே பிரச்சனை தானோ. சிலர் குடும்பத்தை இழுப்பாங்க தெரியுமா? யார் இந்த சிலர்? கண்ணாடி போய் பாருங்க. குடும்பத்தை ஏய் உங்க 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 வீடு தானே, அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். அது 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 இப்படி ஒண்ணு அப்பா சொன்னாங்க, உங்க அப்பா தானே சொன்னாங்க, அப்படிதான் இருக்கும். இல்ல இல்ல உங்க அப்பா சொன்னாங்க, எங்க அப்பா சொன்னா கரெக்டா தான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். என்ன குடும்பத்தை இழுத்துருவாங்க. இந்த இடத்துல நாம கொஞ்சம் கொஞ்சம் இத யோசபாத்துக்கு ஏங்க இந்த தண்ணி பிரச்சனை வந்துச்சு? யோசபாத்துக்கு ஏன் பட்டயம் பிரச்சனை வந்துச்சு? தன் சகோதரனுக்கு கை கொடுக்கிறதுனால தானே. நீ கை கொடுக்கிறதுனால உனக்கு தண்ணி பிரச்சனை வரலாம், பட்டயம் பிரச்சனை வரலாம். ஆனா காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய். வாய்க்கால் பள்ளத்தாக்கு நிரம்ப. ஆமென். ஹalleluya. எல்லாம் பாப்பாருங்க. ஹalleluya, ஹalleluya. கடந்த நாள்ல ஒரு சகோதரி வந்து அவங்க ஒரு உறவை குறித்து சொல்றாங்க. அந்த உறவு வாயை திறந்த கெட்ட வார்த்தை. ஆனாலும் வந்து சொல்றாங்க, அவங்க இழுத்து இழுத்து நடக்கிறத பார்க்க எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இதான் ஸ்நேகம். அவங்க இழுத்து இழுத்து நடக்கிறத பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்குவாங்க. ஆமே. அவங்க பேசினதுக்கு இழுத்து இல்ல அப்படின்னு சொல்ல நமக்கு இல்ல. ஆண்டவர் பாப்பாருங்க. அவர் என்ன பார்த்தா மட்டும் போதாது, என்ன பார்த்துட்டே இருக்கணும்னா
நான் யோராமா இருக்க கூடாது, யோசபாத்தா இருக்கும். ஒருத்தன் கட்டப்பட்டிருக்கிறானா, சில பாருங்க சகோதரனுக்கு உதவ மாட்டாங்க, ஊருக்கெல்லாம் உதவுவாங்க. இது இது இந்த ஓவர் சீன்லாம் காட்டக்கூடாது. ஆமே, உன் கண் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூற. சிலர் ஆலயத்தில் வந்து 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 கொடுத்துட்டே இருப்பாங்க, ஆனா சகோதரனுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆண்டவரால் அதை அக்செப்ட் பண்ணவே முடியாது. நாங்க வாங்கிடுவோம் கை நீட்டி ஸ்தோத்திரம் பண்ணி, எங்க கணக்குல ஏறும், பரலோக கணக்குல ஏறாது. நீங்க உங்க சகோதரன் கஷ்டப்படும் போது அவனுக்கு எதுவும் செய்யாம ஆலயத்துக்கு, ஊழியத்துக்கு, மிஷனரிகளுக்கு, அங்க இங்க அப்படி சொல்லிட்டு நீங்க மொத்தமா கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் கணக்குல ஏறாது. ஏன்னா ஆண்டவர் பார்க்க மாட்டேன், எலிசாவே பார்க்க மாட்டேன்டாரு. எலிசா யார்? கர்த்தருடைய தீர்க்கதரிசி, கர்த்தருடைய வாயா இருந்து செயல்படுகிறவன், கர்த்தருடைய கண்ணா இருந்து பார்க்கிறவன். ஆமென். யோசபாத் மூன்றாவது செய்தது. 12வது வசனம், 2 ராஜாக்கள் 3:12. அதற்காதாம் என்னையே மாத்திட்டாங்க. அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். அவனிடத்தில் இருக்கிறது என்றான். அடுத்த வார்த்தை வாசிங்க. இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதோமின் ராஜாவும் அவனிடத்தில் போனார்கள். ஆமென், ஆமென். தான் மட்டும் வரல, தன்னோடு இருக்கிறவர்களின் சமூகத்தில் கொண்டு வருகிறவன் தான் யோசபாத். உங்க சகோதரன் ஐயோன்னு சொல்லி புலம்புறானா, கையோட கூட்டிட்டு வாங்க. என்ன சொல்லி கூட்டிட்டு வரணும் தெரியுமா? வேற எதையும் சொல்லி கூட்டிட்டு வரக்கூடாது. அங்க ஏசி இருக்கு, வெளியே பீசி வேற நிக்கிறாங்க. சர்ச்சுக்கு ஒரு ஆளை என்ன சொல்லி கூட்டிட்டு வரணும் தெரியுமா? வேர்டு இருக்கு, கேரண்டி, 100% கேரண்டி, 100% கேரண்டி. வார்த்தை இருக்கு. வார்த்தை இருக்குன்னு கூப்பிட்டு வந்தா கூட்டிட்டு வாங்க. வாழ்க்கை இருக்கா? வார்த்தை இருக்குன்னா உனக்கு மட்டும் இல்ல, உன் தலைமுறைக்கே வாழ்க்கை இருக்குப்பா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கூட்டிட்டு வரான். நான் கூப்பிட்டா வருவாங்களா? நீ கூப்பிட்டா வரணும்னா சாட்சி இருக்கணும். ஆமென். யோராம் கூப்பிட்டா, யோராமா இருந்தா வரமாட்டாங்க. யோசபாத்தா இருந்தா யோராமே வருவான். ஆமென். டைம் என்ன செய்யறதுக்கு? 1-2 வார்த்தை என்ன ரொம்ப கவர்ந்த வார்த்தை. சூலேமித்தியா உன்னத பாட்டு 5:9 பாருங்கள். நானே வாசிக்கிறேன். ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர். மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர். கருப்பான சூலேமித்தியை பார்த்து, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதனால் விசேஷித்தவர் என்று எருசலேம் குமாரத்திகள் கேட்கிறாங்க. என்னை பார்த்து உங்க ஆண்டவர் அப்படி என்னப்பா ஸ்பெஷல் அப்படி கேட்கறது மாதிரி என் லைஃப் இருக்கணும். மற்ற நேசரை பார்க்கல. இந்த வேர்டு என்ன? நம்ம கிட்ட வந்து எத்தனை பேர் எப்படி உங்க ஆண்டவருக்கு மட்டும் என்ன சில சொல்ல எல்லாம் ஒண்ணுதானே? இல்ல அப்படி இருந்த மைண்ட் செட்டை தான் இவன் உடைக்கிறான். என் நேசர் 10,000ங்களில் சிறந்தவர். மற்ற நேசரை பார்க்கலும் அவருடைய வாழ்க்கை பரிசுத்தம். நேசரே சாட்சி கொடுக்கிறார். என் பிரியமேனி பூரண ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை. பழுதில்லா வாழ்க்கை
வாழ்க்கை, நேசருக்கான வாழ்க்கை, கனியுள்ள வாழ்க்கை. வாடையை எழும்பு தெண்டலை வீசு, என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. கனியுள்ள வாழ்க்கை வாழ்கிறவளை பார்த்து முட்களாயிருந்த எருசலேமின் குமாரத்திகள், அப்படித்தானே சொன்னார், முட்களுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவர்கள் இருக்கிறாள். அதனால இந்த குமாரத்திகள்லாம் அவளை முள்ளா குத்திட்டு இருக்கிறாங்க, காயப்படுத்திட்டு இருந்தாங்க. அப்படி குத்துனவங்க காயப்படுத்தினவங்க வந்து கேட்கிறாங்க, அப்படி உன் நேசர்ட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு? என்னை பார்க்கிறவர்கள் அவரை குறித்து என்னிடத்தில் விசாரிக்கும்படி என் வாழ்க்கை வாசனை உள்ளதாய் காணப்பட வேண்டும். உன்னத பாட்டு 3:1, என் ஆத்தும நேசரை தேடினேன் அப்படிங்கிறார். உன்னத பாட்டு 6:1, இப்ப எருசலேம் குமாரத்திகள் சொல்றாங்க, உன்னோடு கூட நாங்களும் அவரை தேடுவோம். நான் தேடாம என் கூட இருக்கிறவங்க தேட மாட்டாங்க. நான் ஆண்டவரை பற்றி கொள்ளாமல் என் கூட இருக்கிறவங்க பற்றி கொள்ள மாட்டாங்க. நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடாமல் என் கூட இருக்கிறவங்க கூப்பிட மாட்டாங்க. நான் பைபிள் படிக்க மாட்டானா என் பிள்ளை பைபிள் ஃபுல்லா ஒரு வருஷத்துல படிச்சு முடிக்கணுமா? இடிக்குதா பெற்றோரே, சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸே? நான் பைபிள் படிக்க மாட்டானா என் பிள்ளை ஒரு வருஷத்துல இன்று வேதம் வாசித்தாயா? அப்பா நீங்க ஆமென். நான் தேடினேன்ங்கிறா. எருசலேம் குமாரத்திகள் வராங்க, நாங்களும் உங்க கூட தேடுறோம். அதனாலதான் அவ சொல்றா, என்னை இழுத்து கொள்ளும், நாங்கள் வருவோம்டா. என்ன அர்த்தம்? ஆண்டவர் நீங்க என்ன இழுத்துட்டீங்க, நான் தனியாலாம் வர மாட்டேன், கூட 4 பேரை இழுத்துட்டு தான் வருவேன். என்னை இழுத்து கொள்ளும், ஓடி வந்திடுவே. நம்ம லைஃப் ரொம்ப முக்கியம், லைஃப் ரொம்ப முக்கியம். ஒருத்தன் கூடவே இருந்து எலியா லைஃபை பார்க்கறான், எலியா லைஃபை பார்க்கறான். எலியா போனதுக்கு அப்புறம் எலியாவின் தேவன் எங்கே என்று கேட்கிறான். நம்ம லைஃபை பார்க்கறவங்க, நான் இந்த பைபிள் எடுத்து கிஸ் பண்றதுக்கு ரீசன் எங்க அப்பாவை பார்த்து. எங்க அப்பா எங்களை டெய்லி கிஸ் பண்ணல, கிஸ் பண்ணி இருக்கிறாங்க, டெய்லி இல்லை. ஆனா எங்க அப்பா டெய்லி இந்த பைபிளை கிஸ் பண்ணி இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து படிச்சு, இந்த பைபிளை டேஸ்ட் பண்ணது எங்க அப்பாவை பார்த்து படிச்சு, இந்த பைபிள்ல வார்த்தையை நம்புறதை எங்க அப்பாவை பார்த்து படிச்சு, வசனம் படிக்கும் போதே கண்ணில் கண்ணீர் விழுதுறது எங்க அப்பாவை பார்த்து படிச்சு. இந்த பைபிள்ல நிறைய பேஜ்ல கண்ணீர் இருக்கும். நான் தேடினேங்கிறா, நாங்களும் தேடுறோம். கொஞ்சம் டைம் எடுக்கும். 3வது அதிகாரத்துல தேடுறா, 6வது அதிகாரத்துல தான் வராங்க. டைம் எடுக்கும். ஆனா நீங்க உண்மையா ஆண்டவரை பற்றி கொண்டா, உங்க எப்படி நோவாவின் பேழைக்குள்ள நோவாவினுடைய மொத்த ஃபேமிலி இருந்துச்சோ, இந்த வார்த்தையை சொல்லி பிளஸ் பண்றேன். இன்னைக்கு கிருபை பெற்ற ஜனமே, உன் குடும்பம் முழுவதும், உன் குடும்பம் முழுவதும் இந்த பேழைக்குள்ளே வரும். கர்த்தர் கொண்டு வருவார். உன் மக்கள் வருவார்கள், உன் மருமக்கள் வருவார்கள், உன் பேர பிள்ளைகள் வருவார்கள், மனைவி வருவாங்க, புருஷன் வருவாங்க, பெற்றோர் வருவாங்க, சகோதரர்கள். ஆமென். ஹalleluya. 2 வார்த்தையை டச் பண்ணிட்டு ஜெபம் பண்றேன். தேவ சமூகத்துல போய் வார்த்தையை வாங்குறது வரை வெயிட் பண்றாரு. வார்த்தையை வாங்குறது வரை. வந்ததும் வார்த்தை கொடுக்கல, வந்ததும் அங்க கவுண்டர் தான் நடக்கு. யோராமா பார்த்து கொஞ்ச நேரம் பேசுறாங்க, யோசபாத் வெயிட் பண்றார். நமக்கான வார்த்தை ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயும் கிடைக்கல, லாஸ்ட் பாயிண்ட்லயும் கிடைக்கலாம், ஏன் லாஸ்ட் ஜெபத்துல கூட கிடைக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டு வாங்குறாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கொண்டு ஒரு சுர மண்டலம் கொண்டு வந்து வாசிக்கப்படுகிறது. ஆலயத்திலே இசைக்கருவி வாசிக்கப்படுவதிலும் அபிஷேகம் இருக்கிறது. ஆமே. சிலருக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்னாலே அலர்ஜி. கொண்டு வா. கர்த்தருக்கென்று செய்யப்படுகிற ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கரம் இருக்கு.
இன்ஸ்ட்ருமெண்ட் கொண்டு வந்து வாசிக்கும் போது கர்த்தருடைய கரம் இறங்குது. கர்த்தருடைய கரம் இறங்குறது வரை வெயிட் பண்றாரு யோசபாத். எலிசா வாயை திறக்கிறது வரை வெயிட் பண்றாரு. சமூகத்தில் வர வந்துட்ட, காத்திருந்து வார்த்தையை வாங்கிற. வார்த்தையை வாங்க யார் காத்திருக்கிறார்களோ அவர்களே வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் காத்திருப்பார்கள். நமக்கெல்லாம் எடுத்த உடனே வந்ததுனால தான் வெயிட் பண்ண கஷ்டமா இருக்கு. ஆமென். சில பெரிய ஹோட்டல்ல பாருங்க, மெனு கார்டு இருக்கும். நம்ம ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் போய் செய்வாங்க. மெனு கார்டில் எல்லாமே இருக்கும். ஆர்டர் பண்ண அப்புறம் ஒவ்வொன்றா வரும். ஆமென். மெனு கார்டில் ஸ்டார்டர் இருக்கும், பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆச்சா, எல்லாம் இருக்கும். நம்ம ஆர்டர் பண்ணி ஒரு அரை மணிக்கூர் கழிச்சு தண்ணி கொண்டு வந்து வைப்பாங்க. இன்னொரு அரை மணிக்கூர் கழிச்சு காலி பிளேட்டை கொண்டு வந்து வச்சுட்டு நம்ம முன்னாடி அதை தொடச்சிட்டு இருப்பாங்க. வெயிட் பண்ணிட்டு இருப்போம். பிரியமானவர்களே, 3 நாள் இயேசுவோடு இருந்தவர்களுக்கு ரெடிமேட் அப்பம் கொடுக்கப்பட்டது. 3 வருஷம் இயேசுவோடு இருந்தவங்க கரையில் வந்து பார்த்தபோது அப்பமும் மீனும் சுடப்பட்டிருந்தது, நெருப்பு போடப்பட்டிருந்தது. ஹalleluya, 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 ஜீசஸ். சிலர் பார்த்திருக்கீங்களா, சர்ன்னு வருவாங்க, சுகம் கிடைக்கும், அடுத்த வண்டியிலே ஏறி போயிருவாங்க. என்ன இப்பதான் வந்தாங்க? ரெடிமேட், ரெடிமேட். 5 அப்பத்தை எடுத்து அங்கெல்லாம் சுடல, ரெடிமேடு. ஆனா யோவான் 21 வந்து பார்க்கும்போது நெருப்பெல்லாம் போடப்பட்டிருக்கான். நைட்டு ஃபுல்லா இருந்து ஆண்டவர் மீன் பிடிச்சு ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு ரெடிமேட். எனக்கு ஏன் உடனே கிடைக்கல தெரியுமா? நான் கொஞ்ச நாள் இருக்கக்கூடியவன் அல்ல, அவரோடு. நான் 2 நாளுக்குன்னு வந்தவன் அல்ல, 1 நாளுக்குன்னு வந்தவன் அல்ல. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கல. ஆமென். முற்பிதாக்கள் காத்திருக்கிறான். தரித்திருக்கிறவனுக்கு வார்த்தை கொடுக்கப்படும், வார்த்தை கொடுக்கப்பட்டவனுக்கு அது நிறைவேற்றப்படும். 5வதாக வார்த்தையை சுதந்தரிக்க ஆயத்தமாகிறான். எப்படி ஆயத்தமானான் தெரியுமா? அந்த வசனத்தை வாசிக்கலாம். 20வது வசனம், 2 ராஜாக்கள் 3:20. ஜீசஸ். மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில். அவ்வளவுதான். எவ்ரிடே எவ்ரிடே வார்ஷிப் பண்ணுவான். அவன் தான் ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு காத்திருக்கிறவன். மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில். அப்போ நம்முடைய வர்ஷிப் டைம் ரொம்ப பிரஷியஸ். நம்முடைய ஆராதனை நேரம் ரொம்ப முக்கியம். உங்க வீட்டில் நஷ்டப்பட்ட பாட்டு சத்தம் மீண்டும் கேட்பதாக, நஷ்டப்பட்ட ஜெப சத்தம் மீண்டும் கேட்பதாக. அந்த டைம் ஏதோ ஒன்று நடக்கும், அந்த டைம்ல ஏதோ ஒன்று நடக்கும். அந்த பலி செலுத்தப்படும் நேரத்தில் ஓரா பா காபா சாந்தா ராபா ரீமா மாமா லகரா பாபா ஷேரே லேரே. காலையில் 5 மணிக்கு எழுப்பி ஜெபம் பண்றவங்க உண்டு, இரவு 11 மணிக்கு ஜெபம் பண்றவங்க உண்டு. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் ஆயிட்டு இப்ப நம்ம கம்ப்ளைண்ட் எதுவுமே நடக்கல. ஆண்டவர் சொல்றார், நீ நடத்தல அப்படிங்கிறார். ஆமென். உங்க ஜெபம் சாதாரணமா இருக்கலாம், ஆனா அந்த டைம் ஒண்ணு நடக்குங்க. இயேசு ஜெபிக்கும் போதெல்லாம் மறுரூபமாகல, ஆனா ஒரு டைம் ஆச்சு. கரெக்டா இல்ல? கொர்நேலியு உட்காரும் போதெல்லாம் தூதன் வரல, ஆனா ஒரு டைம் ஆச்சு. உன் ஜெபம் ஒரு நாள்ல வித்தியாசம் ஆகும். இன்னைக்கு ஆராதிக்கும் போது ஒண்ணு நடக்காம இருக்கலாம், மறுநாள் காலமே, மறுநாள் காலமே ஜீசஸ் வித்தியாசம் வரும். ஆமென். மார்க் வீட்டு மேல
ஒரு நாள் இல்ல கூடுறது 10 நாள். ஒரு நாள்ல வந்து கொஞ்ச நேரம் தான் ஜெபம் ஓடுச்சு. அடுத்து சீட்டு போட்டாங்களாம். ஜெபம் ஓடலைன்னா நமக்கு இப்படிதான், ஏதாவது எழுதி எடுத்து குலுக்கி போட்டு டாஸ் போட்டு இந்த 2ல 1 தொடு, பைபிள் இப்படி திறந்து மூடி. இது பிராக்டிக்கலா சொல்றேன். அவங்களுக்கு ஓடல. ஆமா, அவன் யூதாஸ் இல்ல, யாராவது அதை ஆண்டவர் செய்ய சொன்னாரா? அது செய்ய சொன்னாரா? இல்ல. 1 நாளாச்சு, 2 நாளாச்சு, 3 நாளாச்சு, 4 நாளாச்சு, 5 நாளாச்சு, 6 நாளாச்சு, 7 நாளாச்சு, 8 நாளாச்சு, விடல. அவங்க கோடுனாங்க. 9வது நாளாச்சு, கோடுனாங்க. 10வது நாள் பெந்தேகோஸ்தே நாள் கூடுனாங்க. கதவை பூட்டினாங்க. நேத்து மாதிரி தான் கதவு பூட்டினாங்க. நேத்து மாதிரி தான் உட்கார்ந்தாங்க. நேத்து மாதிரி தான் ஜெபம் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு வித்தியாசம். இன்னைக்கு வித்தியாசம். மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் எத்தனை பேர் நம்புறீங்க? என்னுடைய பிரேயர் லைஃப்ல நான் இதை ஒரு நாள் பார்க்க போறேன். என் முகம் பிரகாசிக்கிறத மற்றவங்க பார்க்க போறாங்க. ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஒரு நாள் தூதன் இறங்குவான் தெரியாது. ஒரு நாள் உங்க முகம் பிரகாசிக்கும் தெரியாது. ஒரு நாள் அக்கினி மயமான நாவுகள் இறங்கும். ஓரபா ஷெலரே ரிபாபா கரா ஷலபா ரிமாமா glory glory glory. Oh Jesus 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 Jesus. அந்நிய பாஷையில பழைய இடிந்து போன ஜெப ஜீவியம், விழுந்து போன கூடாரம். glory glory. Rabba kalaba shanta rabba rema mama kalaro ribala thadaraba shantarala rikana maro ribala அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில் ஆவியானவர் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார். பலி செலுத்தப்படும் நேரத்தில் நன்மை வருகிறது. பலி செலுத்தப்படும் நேரத்தில் ஓ ரபா பலமா ஷேரே. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். பலி செலுத்தப்படும் நேரத்தில் யோசபாத்தும் ஜனங்களும் துதித்து கொண்டிருந்த போது சத்துருக்கள் கதை முடிஞ்சிட்டு. ஹalleluya 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 ஆமென் ஹalleluya. இன்னும் வார்த்தை எழும்பி வந்துட்டே இருக்கு. நேரம் போச்சு போதும் நினைக்கிறேன். இவ்வளவு இன்னைக்கு ஹalleluya. எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும். இன்னைக்கு ஒன்றும் நடக்கலையா? வீட்டில் சோர்ந்து இருக்காங்களா? நாளைக்கு எழும்பி ஆராதிப்போம். ஒன்று நடக்கும் நடக்கும். நாளைக்கு எழும்பி ஆராதிப்போம். நீ வா. பலி செலுத்தப்படும் நேரத்தில் ஆண்டவர் பித்தினியாவுக்கு போக இருந்த பவுலை தடுத்து மக்கதோனியாவுக்கு தெசலோனிக்கேவுக்கு, அது நீங்க வீட்டில் போய் படிச்சிருங்க. மக்கதோனியா நினைக்கிறேன், மக்கதோனியாவுக்கு போக வைக்கிறான். ஒரு இடத்துக்கு அவன் ஏன் பிளானை ஸ்டாப் பண்ணி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறார். அங்க பார்த்தா பிடிச்சி ஜெயில போட்டாங்க. காலை கட்டி போட்டு இருக்கிறாங்க. வேர்டு இருக்குல்ல, அப்படியே நைட்டு அடி வாங்கி அடிச்சவன் யார் அடிப்பா தெரியுமா? சிறைச்சாலை தலைவன். அந்த கத்தியை எடுத்து காட்டி காட்டி அடிச்சிருப்பான். அடி. இப்போ வருவேன் அடுத்து அடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டான். அவன் அப்படியே பவுல் மயக்கம் தெளிஞ்சு, ஷீலா எலும்பு. ஷீலா இல்ல, எலும்பு எலும்பு. பாடுமா, துதிப்போமா, ஆராதிக்கலாமா, ஆராதிக்கலாமா. ஓரா கலாமா ஷாத்தா ரிவா மலகதா ரேமா ரேமா மௌலோரோ ஷேலரே. வர்ஷிப்ப விடாத, வர்ஷிப்ப விடாத, ஜெபத்தை விடாத. வலி இருக்கு, உண்மைதான். எழும்பு எழும்பு எழும்பி பிரகாசி. உன் வலி வந்தது. ஜீசஸ். ஆராதிக்கிறாங்க ஆராதிக்கிறாங்க. கொஞ்சம் பேர் கேட்டுட்டு இருந்தாங்களா? எப்படி கேட்டுட்டு இருப்பாங்க? இவனுக்கெல்லாம் சொரணையே கிடையாதா? இப்படி குடும்பத்தில் நடந்திருக்கு. பைபிள் எடுத்துட்டு போறத பாரு. சொல்லட்டும், உனக்கு
கொஞ்சம் பலன்றது. நீ என் நாமத்தை மறுதலையாதபடி திறந்த வாசல். ஜீசஸ் ஜீசஸ். சிலரோட தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தை வருகிறதை நாவில உணர்கிறேன். ஓ ஜீசஸ். அஸ்திபாரங்கள் அசைஞ்சுதான். அப்படிதான? பூமியின் அஸ்திபாரங்களா? சிறைச்சாலையின் அஸ்திபாரம் எங்கெங்க இருக்கும்? அதன் அர்த்தம் என்ன? அஸ்திபாரம் அசையணும்னா வெயிட்டானவங்க இறங்கணும். இந்த பவுலும் சீலாவும் ஒரு சின்ன வேர்டை விஷுவலா பார்க்கணும். இவங்க இந்த வலி ஏன்னா அடிச்சு மயங்கி திரும்பி 12 மணிக்கு நடுராத்திரியில எழும்பி மெதுவா தட்டி, ஒன்னு பவுல் சீலாவை தட்டி இருப்பாரு, இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? வர்ஷிப் பண்ணுவோம். பலி செலுத்தப்படும் நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். வலிக்குன்னு சொல்லி ஆராதிக்காம இருந்துராத, வலிக்குன்னு சொல்லி பாடாம இருந்துராத. உனக்கு கொடுத்த கிருபை அது. உன் பாட்டை அவர் ரசிக்கிறார். உனக்கு கொடுத்த கிருபை அல்லவா? உங்கள் வீடுகளில் வேத புத்தகம் திறக்கப்படுவது போல பாடல் புத்தகங்களும் திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. ஹே மாமா லாரா, நான் நம்புறேன் இவங்க இங்க கைத்தட்ட முடியாம கைத்தட்டி ஆராதிக்கும் போது அங்க இருக்கிற தூதர்களுக்கு ஸ்டாப் அப்படின்ட்டார் ஆண்டவர். ஏன்? கீழே போ, அங்க போய் ஆராதிங்க. என் பிள்ளைங்க இருக்கிற இடத்துல போய் ஆராதிங்க. தூதர்கள் இறங்குறாங்க. அஸ்திவாரம், அஸ்திவாரம் அசையுது. டோர்ல ஓபன் ஆகுது, கட்டுகள் அவிழுகிறது. பாடுனவங்க கட்டு மட்டும் இல்ல, கேட்டவங்க கட்டு. பலி செலுத்தப்படும் நேரத்தில் ஏதாவது சம்பவிக்கும். இன்னைக்கு ஒண்ணு நடக்கலன்னா நான் நடத்தல. டெய்லி வர்ஷிப், டெய்லி ஜெபம். இன்னைக்கு நடக்கலையா மறுநாள் காலமே நாளைக்கு நடக்கும், நாளைக்கு நடக்கும். இன்னைக்கு நடக்கலையா நாளைக்கு நடக்கும். வர்ஷிப் பண்ணுங்க. Lema makara mama tara la bashakaba riba bala badaro rihantara la rabadare rima makoro la rotoro shelero mautara hantare riba la baraba. நாவின் கட்டுகள் அவிழும், வியாதியின் கட்டுகள் அவிழும், சாப கட்டுகள் அவிழும். ஓ எல்லா அடிமைத்தன கட்டுகள் அவிழும், தரித்திரத்தின் கட்டுகள் அவிழும். ஓ ரபாக்கா மாமா ஷேலே மாமா ரிவா la badaraba. ஓ ரபாலரா, பிரிவினை பிரிவினைங்கிற கட்டு கட்டு அவிழுகிறது. ஓ ரபாக்கா la badaraba ரிமா மரோ ஷே ஷேலேரே ரிமா மாமா. Thank you Lord, thank you Lord. காயப்படுத்தினவன், காயப்படுத்தினவன், கஷ்டப்படுத்தினவன், அடித்தவன் வந்து பார்த்து எந்த கத்தியை காட்டி மிரட்டினாலும் அந்த கத்தி இப்ப அவனுக்கு நேரா திரும்புது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அவனுக்கு நேரா திரும்பும் போது பவுல் என்ன நினைச்சிருக்கணும்? குத்தி சாகட்டும் அப்படி நினைச்சானா? இல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் பவுலை இங்க கொண்டு வந்தது ஒரு ஆத்மாவை அழிக்கிறதுக்கு அல்ல, ஒரு குடும்பத்தை ரட்சிப்பதற்கு. உன்னை உன் குடும்பத்தில் வைத்திருப்பது, உன்னை இந்த சூழ்நிலையில வைத்திருப்பது அழிப்பதற்கல்ல. அவங்க உங்களை காயப்படுத்தலாம், ஆனா உங்களால் அந்த ஆத்மா ரட்சிக்கப்படணும். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். 2வது ஆராதனைக்குள்ள உங்க பாவம் வரட்டும். இப்ப அப்படி எழுந்து நிற்கலாம். இந்த 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 வைப்ல இந்த 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 ஒரு அவன் பிரசன்ஸ்லயே வீட்டுக்கு போங்க. வர்ஷிப் பண்ணுங்க, வர்ஷிப் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இப்ப நாம கொஞ்சம் ஒரு 5 அல்லது மேக்சிமம் ஒரு 10 நிமிஷம் வர்ஷிப் பண்ண போறோம்.
அவசரமா போகணும்னுள்ளவங்க போயிடலாம். சிலர் 8:30. ஆமென், ஹல்லேலூயா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் எங்கள் கண்மாலை நீர், எங்கள் அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்க மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இவை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு. எல்லாரும் ஆர்ப்பரிப்போடு பலி செலுத்தப்படும் நேரத்தில் something happening. glory glory. சின்ன பிள்ளைங்க நல்ல கையை தட்டி எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் தோற்றிடும் எங்கள் கண்மலை நீர். ஆமென். செங்கடலை நீர் பிளந்தீர், செவ்வையான பாதை தந்தீர், எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீர். செங்கடலை நீர் பிளந்தீர், செவ்வையான பாதை தந்தீர், எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீர். ஆமென். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் பலி செலுத்தப்படும் நேரத்தில் அந்த கோலியாத்தின் நல்ல கையை தட்டி எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், எங்கள் கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், எங்கள் கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர். glory. ஆமென். ஆமென். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஆமென். முகம் நோக்கி பார்த்தவர்கள் ஓடாலா ராமா ஷேரே பாபா கரமா அந்தரே நம்பினோரை மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை நம்பினோரை எல்லாரும் சொல்லுங்க. இயேசு மகராஜா, இயேசு மகராஜா, எங்கள் தேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. ஆமென். ஆமென். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து சொல்லுங்க. என் ராஜா முன்னே செல்கிறார், என் ராஜா முன்னே செல்கிறார். வெற்றி ஹல்லேலூயா. ஆமென். வெற்றி தலைக்கு மேல கையை தட்டி குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஹோசன்னா பாடிடுவேன். நான் ஹோசன்னா. சாத்தானின் அதிகாரம் எல்லாம், சாத்தானின் அதிகாரம் எல்லாம் பலி செலுத்தப்படும் நேரத்தில், பலி செலுத்தப்படும் நேரத்தில் சத்தமாய் சிலுவையில் அறைந்து விட்டார்,
Glory, 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 glory. முழு பலத்தோடு, முழு பலத்தோடு கரங்களை தட்டி, முழு பலத்தோடு கரங்களை தட்டி. Jesus. 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 Hallelujah. Hallelujah. நிறைய வலிய வச்சுட்டு ஆராதிக்கிறவங்க இருக்கிறீங்க. இதெல்லாம் இன்னைக்கு பேசணும்னு நினைக்கல, ஆவியானவர் பேச வச்சுட்டார். நிறைய காயம். பவுலுக்கும் சீலாவுக்கும் வெளியே எப்படி காயமோ அப்படி அடிமனதில் பல காயத்தோடு ஆராதிக்கிற, ஆனாலும் ஆராதிக்கிறோம். பலி செலுத்தப்படும் நேரத்தில் ஒண்ணு நடக்கும். இதுதான் உங்க சாட்சி, இதுதான் உங்க சாட்சி, இதுதான் உங்க சாட்சி. தகப்பனே நன்றி, உடைய பிரசன்னத்துக்காக நன்றி. உடைய பிள்ளைகளை மனதார உடைய நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்க கிருபை உண்டாக பண்ண ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. உங்க வாழ்க்கையின் பள்ளத்தாக்கெல்லாம் நன்மையினால் நிரம்பட்டும், நிரம்பட்டும், கிருபை உண்டாவதாக. நல்ல தகப்பனே நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை முழுவதையும் பொறுப்படுத்து பிரசனத்துக்குள்ள எங்களை இழுத்துட்டு போனதுக்காக எங்களை நம்ப வச்சுட்டீங்க. எங்க ஜெபத்துக்கு வேல்யூ உண்டு. நாங்க ஜெபிக்கும் போது நடக்கும் சிலது, நாங்க ஆராதிக்கும் போது சிலது நடக்கும். எங்களை தட்டி எழுப்பிட்டீங்கப்பா, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு வீடுகளிலும் நீதிமான்களுடைய கூடாரத்தில் கேட்கப்படுகிற அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, அது பராக்கிரமம் செய்யும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். சமாதானத்தோடு அனுப்பும், சாட்சியாய் கொண்டு வரும். எல்லா மகிமையும் கனமும் துதி ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர்